அனைவருக்கும் வணக்கம். ஈஸி மேக்ஸ் ஃபார் எவ்ரிஒன். ஈஸி மேக்ஸ் ஃபார் கிளாஸ் 6 சமச்சீர் கல்வி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Chapter 1. So in this chapter 1 we are going to see about the numbers. So numbersல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா introduction, formation of numbers, comparison of numbers, order of operation, estimation of numbers, and the last one is the whole numbers. First நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா introductions. What is a number? நம்பருக்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை பற்றி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போறீங்க. ஸோ போயிட்டு 1 kg ஆப்பிள் வாங்குறீங்க. 1 kg ஆப்பிளுக்கு எத்தனை ஆப்பிள் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுறீங்க. ஸோ கவுண்ட் பண்ணும்போது 1 kgக்கு 4 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த 4 ஆப்பிள்ன்றது இட்ஸ் ஏ நம்பர். Okay, so you are buying a 1 kg of apple. 1 kg, so that is weight of an apple. We are measuring the apple weight. So அப்போ அங்கே இருக்கிற 1 kg 1ன்றது it's also a number. தென் ஷாப்கீப்பர் உங்ககிட்ட சொல்கிறாரு 1 kg ஆப்பிள் வந்து 100 rupeesன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த 100 rupees 100 தட் இஸ் ஆல்சோ ஏ நம்பர். ஸோ ஆப்பிள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஆப்பிளை 4 பீசஸாக கட் பண்ணுறீங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதில் 1 பீசஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் சிஸ்டருக்கு கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த 1 பீஸை சாப்பிட்டுறாங்க. அப்போ டோட்டலாக ஆப்பிளை எத்தனை பீஸாக கட் பண்ணுறீங்க 4 பீஸாக கட் பண்ணுறீங்க. அந்த 4 பீஸில் ஒரு பீஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் சிஸ்டருக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ இட்ஸ் ஏ ஃப்ராக்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ ஏ நம்பர். ஓகே, ஸோ நார்மலாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 to 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதே சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எபோவ் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீசனில் யூ லைக் டு கோ டு தி வெக்கேஷன். ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 5 டிகிரி செல்சியஸ் இருக்கும், 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும், -2 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கும். ஸோ அப்போ -2 டிகிரி செல்சியஸ் -2 degree Celsius. So this is also a number -2. It's an integer. Okay, so இது இன்டிஜரை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. ஸோ இட்ஸ் ஏ நெகட்டிவ் நம்பர். -2ன்றது இட்ஸ் ஏ நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்பிள் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போகிறீங்க. ஓகே, உங்கள் வீட்டிலேருந்து ஷாப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ 1.5 அந்த 0.5ன்றது இட்ஸ் ஏ டெசிமல் நோட்டேஷன்ஸ். அப்போ ஒரு நம்பரை we can represent as a ஹோல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், ஃப்ராக்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதே மாதிரி I can represent as a integer and then டெசிமல் நம்பராகவும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ நம்பருன்றது அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நம்பருக்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, ஸோ அப்போ நம்பருன்றது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு நம்பரை ஃபார்ம் பண்றது, தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஒரு நம்பரை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா 10 டிஜிட்ஸ் தேவைப்படுது. வாட் ஆர் த 10 டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. Using these 10 digits I can form the infinite numbers. Okay, so I can form the single digit number 1, 2, 3 like that. I can form the 2-digit number 1, 2, 12, 1, 3, 13, then 8, 9, 89 like that. I can form the 2-digit number. So 3-digit number 100, it's a 100. 3-digit number 999, 999, it's a 3-digit number. I can form the 4-digit number 1000. 1001, 1002. So like that I can form the infinite numbers. There is no end. Infinite means there is no end. I can form any numbers with any digit. So the digit can be repeated. Okay, say here 1 digit number என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So the greatest 1 digit number is the
9. So அதே மாதிரி smallest one digit number என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 is the smallest one digit number. Okay, so if it is a whole number, if it is a natural number, which is the smallest one digit numbers, 1 is the smallest natural numbers. Okay, then smallest two digit number என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1010, that is the smallest one digit two digit number. Okay, அதே மாதிரி greatest two digit number என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99, right? Smallest three digit number என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. So greatest three digit number is here 999. So see here, 9 is the greatest one digit number. So what is the after of 9? After of 9 is 10. So when I add 1 to the greatest one digit number, I will get the two digit smallest number. Okay, so அதே மாதிரி இங்க பாருங்க 99, it is the greatest two digit number, right? When I add 1 to the greatest two digit number, I will get which number? Smallest three digit number. Okay, so like that way I will go for the reverse format. So what is the smallest three digit number? 100. When I subtract when I subtract 1 from the smallest three digit number, I will get the greatest two digit number. Okay, so same here, when I subtract 1 from the smallest two digit number, I will get the greatest one digit numbers. Okay, so this is the formation of numbers. So next we are going to see about the successor. For example, காலையில் ஸ்கூலுக்கு போகிறீங்க, போனோடனே ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறாங்க, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த க்யூ. அப்போது பிடி டீச்சர் அங்கேருந்து வராங்க, வந்து கேட்குறாங்க ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் யூ அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ப்ரேயர் சொல்கிறீங்க, ஸோ லக்ஷனா இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் மீ அப்படின்றீங்க. ஸோ ஆஃப்டர் அப்படின்ற வேர்டுக்கு ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன். அந்த மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்சஸர். Okay, so next successor na ennu paaka porom. What is mean by successor? One greater than the given number. Any number if they give, so அதை விட நம்ம என்ன பண்ணணும், 1 greater-ஆ இருக்கணும். ஸோ அந்த நம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சக்சஸர்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் add 1 to the given number. So whatever the number given, we have to add 1, then we will get the successor of the given number. Okay, example பாருங்க, find the successor of 24. So successor கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லுவோம், add 1 to the given number. அப்போ 24 ஓட 1 ஆட் பண்ண போறோம். So 24 plus 1 என்ன கிடைக்கும், 25. So that is the successor of 24. Okay, so next we will take the largest number. So largest number என்ன எடுத்துக்கிறேன்னா 1999. So 1999 க்கு successor கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும், we have to add 1 to that number. So 1 add பண்ணா என்ன கிடைக்கும், we can get the 2000. So 2000 is the successor of 1999. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிசிசர். ப்ரீடிசிசர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் த சக்சஸர். ஸோ சக்சஸர்ன்றது ஆஃப்டர்னு சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரீடிசிசர்ன்றது என்னது, ஆஃப்டருக்கு ஆப்போசிட் என்னது, பிஃபோர். ஸோ அப்போ ப்ரீடிசிசர்ன்றது இட்ஸ் ஏ பிஃபோர். ஸோ ப்ரீ அப்படின்னாலே பிஃபோர்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ப்ரீடிசிசரில் என்ன சக்சஸரில் வி ஆர் ஆடிங் 1. அப்போ ப்ரீடிசிசரில் என்ன பண்ணணும், சப்ராக்ட் 1. Okay, so find the predecessor of 24. So என்ன பண்ணணும், predecessor கண்டுபிடிக்கணும், we have to subtract -1. So அப்ப -1 பண்ணா 24 minus 1 we will get 23. Okay, so next greatest number எடுத்துக்கலாம். Find the predecessor of 1970. So predecessor na என்ன பண்ணணும், we have to subtract -1. So -1 subtract பண்ணும்போது we will get 1969. So next என்னன்னு பார்த்தீங்கன்னா some more example for predecessor and successor பார்க்கலாம். So for example, if the given number is a 35, that is the smallest number I am taking. So 35 க்கு successor கண்டுபிடிக்க போறோம். successorனா என்ன பண்ணணும், we have to add 1. So unit digit என்ன இருக்கு, it's a 5. So 5 ஓட 1 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், I can get 6. அப்ப what is my number, 36 is the successor. Okay, so அதே மாதிரி predecessor na என்ன பண்ணணும், subtract பண்ணணும் -1. So அப்ப what is in unit position,
5 in the unit portion. 5 ஓட என்ன பண்ண போறேன் 1 subtract பண்ண போறேன். So 5 minus 1 is the 4. So you can write 3 as it is. அப்ப predecessor of 35 is 34. Okay, so next a little bit larger number எடுத்துக்கிட்டேன். So what I am taking here is 347. So what is the unit portion? Unit portion is 7. So 7 க்கு I want to find the successor. Successor na என்ன பண்ண we have to add plus 1. So அப்போ 7 plus 1 that will be 8. So அப்போ என்னோட successor என்ன 348. So இதுக்கு திரும்பி again நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் predecessor. Predecessor na என்னது we have to subtract 1. So, 7 minus 1. So, 7 minus 1 is 6. So, you have to write it as 346. Okay. So, other next to a larger number. So, what I am taking here is 9,999. So, what is the 9,999? It is the greatest 4-digit number. Okay, so if in the greatest 4-digit number I am going to find the successor. So successor na enna pannu I have to add plus 1. So appa unit portion enna irukku 9 irukku. 9 oda enna add panna pora 1. So appa 9 plus 1 10. So again 1 is carryable to the 10th position. Again 9 plus 1 10. So 0 again 1 is carryable to the 100 positions. So again 9 plus 1 10. 0 again 1 is carryable to the next position 1000 portion. So what you will get 9 plus 1 10. So the answer is 10,000. So the successor of a greatest 4-digit number is the smallest 5-digit number. Okay, so next we are going to find the predecessor. Predecessor na enna pannu you have to subtract the minus 1 in the unit portion. So what is in the unit portion? 9. So 9 minus 1 is 8. So 9,998 is the predecessor of the greatest 4-digit numbers. Okay, so next we are going to see the next largest number. So next na enna eduthirukena 1 lakh eduthirukku. Okay, so for the 1 lakh I am going to find the successor as well as the predecessor. So 1 lakh it is the smallest 6-digit number. Okay, it is the smallest 6-digit number. Idukku na enna kandupidikka poren I am going to find the successor. Successor means I have to add 1 to the unit portion. Unit portion la enna irukku 0. So 0 plus 1. 0 plus 1 is 1. So I can get 1 lakh 1. Okay, it is the successor of 1 lakh. So next we are going to find the predecessor. Predecessor na enna pannu you have to subtract. Right. So what is in the unit portion? Unit portion is 0. So 0 minus 1. We cannot subtract. So we have to borrow 1 from here. So again 10th portion is also 0. So again we move on to the 100 portion. That is also 0. We move on to the 1000 portion. That is also 0. Then we move on to the 10,000, that is also 0. Then where we have to move? We have to move to the lakh portions. Okay, so from 1 we have to borrow here. So whenever you borrow here, it will become 10, 9, 9, 9, 9. So 10 minus 1 is 9. So it will become 99,999. Okay, so when you find the predecessor for the smallest 6-digit number, you will get the greatest 5-digit number. Okay, is it clear? So next we move on to the next biggest number. I am taking the 17,12,015. So for this number I am going to find the successor. So successor na enna pannu unit place la irukra number oda I have to add 1. So appo 5 plus 1 it will become 6. So appo 17,12,016, that is the successor. So again I have to find the predecessor. So predecessor na enna pannu you have to subtract minus 1. Okay, so minus 1 subtract pandrom. So what is in the unit portion? 5. So 5 minus 1 4. So appa enoda predecessor enna 17,12,014. That is my predecessor. Okay, so next take the page number 2. So page number 2 la try this. We are going to solve the try this. Okay, first question, the successor of 4,576 is successor na enna pannu you have to add plus 1. So plus 1 add panninga enna agum 6 plus 1 it will become 7. Okay, so appo 4,577.
So next, what is the second question? The predecessor of 8970. So predecessor you have to subtract minus 1. So minus 1 subtract I can't subtract 1 from 0. So I have to borrow. So in the borrow 0 it will become 10 and 7 will become 6. Okay, so upper subtract so 8, 9, 6, 9. So what is the predecessor of 8970? 8969. Okay, so next one is 999 plus 1. What is the 999? It is the greatest 3-digit number. So greatest 3-digit number plus 1 and it's a successor. So greatest 3-digit number successor smallest 4-digit number. What is the smallest 4-digit number? It is a 1000. Okay, so what is the next question? 10,000 minus 1. So 10,000, what is the 10,000? Smallest 5-digit number. So our smallest 5-digit number minus 1. Minus 1 means predecessor. Upper smallest 5-digit number predecessor greatest 4-digit number. That is 9,999. Okay, so read the next question. The predecessor of the smallest 5-digit number is, what is the smallest 5-digit number? 10,000. Now, last example we see what is the smallest 5-digit number? That is the 10,000. So predecessor we have to subtract 1. So 10,000 minus 1 is 9,999. Okay, so the greatest 5-digit number is, so greatest 5-digit number abdina times 9 we have to put 5 times 9. Okay, that is the greatest 5-digit number. So for example, if they ask the greatest 3-digit number abdina 3 times 9 if they ask the greatest 2-digit number abdina 2 times 9 Okay, so next question is the smallest 5-digit number. So smallest 5-digit number abdina enna pannonu pathina inga 5 irukku illaya 5 irundhuchna ethana 0 podnonu pathina 4 0 podnom. Okay, so appa 4 0 and 1 it will become 10,000. So idhe vandu smallest 4-digit number appadina enna pannu 3 0 and 1 that will be 1000. Okay, so next we are going to see about the try this, which is in the page number 4. Okay, very first question. Give 3 examples that the number of things counted by you would be 5-digit number or more. So 5-digit number கேட்டிருக்காங்க. So either we have to write a 5-digit number or more than 5-digit number. So நான் என்ன பண்றேன், smallest number எழுதுறேன். Smallest 5-digit number அப்படின்னா என்ன பண்ணும், we have to put the 4 zeros. So 4 zeros போட்டுட்டேன், 1 add பண்ணிட்டேன். So இப்போ இதோட question என்னன்னு read out பண்ணலாமா, ones, tens, 100, 1000, 10,000. So இதோட values என்ன சொல்லலாம், 10,000. Okay, so they are given 5-digit or more. So I can take more than 1 digit. 5-digit அடுத்தது 6-digit எடுத்து. அப்ப 6-digit smallest number. So what is the 6-digit smallest number? That is the 1 lakh. Okay, so next நான் என்ன பண்றேன், 7-digit smallest number எடுக்கிறேன். So what is the smallest 7-digit number? That is the 10 lakh. Okay, so next question, how many hundreds are there in 10 lakh? So first you have to write 10 lakh. So 10 lakh எழுதியாச்சு. So 10 lakh na எத்தனை zeros இருக்கும்? It will have 6 zeros. Then 100. So 100, 100. So you have to divide it. 10 lakh divided by 100. So 100 க்கு எத்தனை zero இருக்கு? 2 0. So numerator you have to cut with the 2 zeros. What are the remaining zeros? 1 2 3 4 zeros. Above 1 0 0 0 4 zeros. So after 3 digit we have to put comma, so it will become 10,000. அப்ப 10 lakh ல எத்தனை hundreds இருக்கு? How many hundreds are there? 10,000 hundreds are there. Okay, so 10 lakh ல how many hundreds are there? 10,000 hundreds are there. So next one, third question. There are 10 lakh people in your district. What would be the population of 10 such districts?
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டாங்க, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ இருக்காங்க பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 10 டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 10 டிஸ்ட்ரிக்ட் ஹவு மச் பீப்புள் வில் பி தேர். அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுமா? ஒன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 10 டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ பாப்புலேஷனும் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் போது என்ன ஆப்ரேஷன் we have to use here? Multiplication. So total number of people in a district. So what is the total number of people? 10 lakh. Total number of people in 10 district. Okay. So 10 district போது 10 lakh into 10. So it will become 1 crore. Okay, so next one is a fourth question. The government spend rupees 2 crore for education in a particular district every month. What would be its expenditure over 10 months? So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு 1 மந்த்துக்கு 2 crore வந்து செலவு பண்ணுறாங்க. ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். 1 மந்த்துக்கு 2 crore-னா 10 மந்த்துக்கு how much it will be expenditure எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 1 மந்த்துக்கு 2 crore போது 10 மந்த்துக்கு how much rupees-ன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே மந்த் 1 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணுற மணியும் எப்படி ஆகும், என்ன ஆகும், it will also increase. அப்போ என்ன பண்ணணும் நான், we have to multiply. So every month total number of rupees spent by government equal to 2 crore. Total amount spent for 10 months equal to 2 crore into 10, that will be 20 crore. Next question. 10 lakh candidates write the public exam this year. If each exam center is allotted with 1000 candidates, how many exam center would be needed? Okay, for this year public exam எத்தனை பேர் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh candidate எழுதுறாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம் சென்டருக்கு எத்தனை கேண்டிடேட் அலோடுன்னு பார்த்தீங்கன்னா 1000 கேண்டிடேட் அலோடு. ஓகே, அப்போ 10 lakh பீப்புளுக்கு எத்தனை எக்ஸாம் சென்டர் தேவைப்படும் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, 1000 கேண்டிடேட்டுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர்னா 10 lakh கேண்டிடேட்டுக்கு எத்தனை எக்ஸாம் சென்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் we have to do, 10 lakh divided by 1000. ஸோ அப்போ then we will get the exam centers, right? Total number of candidate write public exam equal to 10 lakh. Number of candidate allotted in each center equal to 1000. Total number of exam centers needed equal to 10 lakh divided by 1000. So denominator la pathina etana zeros irukku, 3 zeros, and then you cut with the numerator 3 zeros. So how many zeros are remainder here? 3 zeros and 1. So how many exam centers needed now? 1000 exam centers are needed for 10 lakh candidate. Okay. So next topic we are going to see about the place value. So place value அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக place value யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு நேம் கொடுக்கறதுக்கு. ஓகே, ஒரு நம்பருக்கு நேம் கொடுக்கறதுக்கு there is two type of system. என்னென்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்தியன் சிஸ்டம், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ இந்தியன் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்கன்னா 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crores இதெல்லாம் பார்த்தீங்கன்னா we are using in India. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மணி சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். அது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்க எப்படி வந்து மணிஸ் யூஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா try this which is in the page number 5. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1670.
Okay, 1670 I can easily, when I saw the number, நான் ஈஸியா சொல்லிடுவேன். It is 1670. அதே லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க 19876591. ஸோ இதை பார்த்த உடனே என்னால் வந்து சொல்ல முடியாது இல்லையா? இட் இஸ் somewhat difficult for me. So what is the number? How can I give the name for that? So for that we are giving this table. So we have to write the digit, each digit for each unit place க்கு எழுதணும். So for example எப்படி எழுதுறது பார்த்தீங்கன்னா first 1670 எடுத்துக்கோங்க. So in the 1670 we have to start to write from the last, from right to left எழுதணும். So first 0ன்றது ones position, 7ன்றது 10th position, 600 it's a 100 position, then 1 in the 1000 position. So இதை எப்படி ரீட் அவுட் பண்றது, இதை எப்படி நேம் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 என்ன பொசிஷன்ல இருக்கு, இட்ஸ் ஏ 1000 பொசிஷன். அப்ப இதை எப்படி சொல்லணும்னா 1000. ஓகே, 6 எந்த பொசிஷன்ல இருக்கு, இட்ஸ் இன் 100 பொசிஷன். அப்ப இதை எப்படி சொல்லணும் 600. ஓகே, தென் 7 என்ன பொசிஷன்ல இருக்கு, இட்ஸ் இன் 10th பொசிஷன். அப்ப 7 எப்படி சொல்லணும் 70. So one positionல there is no value in one's position. So அப்ப இதை எப்படி ரீட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1670. Okay, so what is the next number? 47684. So எங்க இந்த எழுத ஸ்டார்ட் பண்ணனும்னு சொன்னேன், from the right to left. So rightல first last position என்ன எழுதணும் 4 8 6 7 4. So 4 என்றது இந்த பொசிஷன்ல இருக்கு, it is in the position of 10,000. So then 7 in the position of 1000. So இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரீட் அவுட் பண்ணலாமா? இது எப்படி ரீட் அவுட் பண்ணுவீங்க 47. Okay, so next 6 in a 100 position, 8 in a 10th position, 4 in a 1's position. அப்ப இது மூணுத்தையும் சேர்த்து ரீட் அவுட் பண்ணலாமா? இது மூணுத்தையும் சேர்த்து ரீட் அவுட் பண்ணும்போது எப்படி ரீட் அவுட் பண்றது 684. So அப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதா எப்படி சொல்லலாம் 47,684. Okay, so next number எடுத்துக்கோங்க 120001. So where have எங்கிருந்து நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணோம், we have to start from the right to left. So 100021. So 1 என்றது எந்த பொசிஷன்ல இருக்கு, it is in the position of lakh. So அதுக்கப்புறம் 2ன்றது it is in the 10,000. 1 lakh. So எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் 1 lakh. 2ன்றது 10,000, 0ன்றது 1000. So you have to join together. 1000 ரெண்டுத்தையும் சேர்த்து ரீட் அவுட் பண்ணலாம். So எப்படி ரீட் அவுட் பண்றது 20,000. Okay, so next there is no 100 value and tens value, only unit positionல மட்டும் என்ன இருக்கு 1 இருக்கு. So அப்ப இதை எப்படி ரீட் அவுட் பண்றது 1,20,001. Okay, so what is the next number 7800,500. So இது எப்படி எழுதுறது, so start from the right to left 0050,087. So 7 என்றது எந்த பொசிஷன்ல இருக்கு, it is in the 10 lakh position and 8 in the lakh position. So அப்ப இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாமா lakhs. So அப்ப இது ரெண்டுத்தையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் 78 lakh, 78 lakh. So next 10,000 portion also 0, 1,000 portion also 0. So அப்ப 1,000 place leave பண்ணிடலாம். So next 100 portionல என்ன இருக்கு 5 இருக்கு. So 10 portion is also 0, 1's portion is also 0. அப்ப இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது 78 lakh 500. Okay, so what is the next number 53409098. So 89090434. So இப்போ பாருங்க 5ன்றது என்ன பொசிஷன்ல இருக்கு crore. So அப்ப இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது 5 crore. Okay, 3ன்றது 10 lakh and 4ன்றது lakh. அப்ப இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி சொல்லும்போது எப்படி சொல்லணும் 34 lakh. So there is no 10,000 portion, only 1,000 portion is there. So you have to say 9,000. So 100 portion 0 and 10 portion 9 and 1's portion 8. So இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி சொல்லும்போது we can say it as a 98. So அப்ப ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணனும், எப்படி ரீட் அவுட் பண்ணனும் 5 crore 34 lakh 9,098. Okay, so what is the last number
19876591 so last line start பண்ணும் 21956789 so 100 portion எங்க இருக்கு 10 crore 9 ஓட portion crore அப்ப இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாமா ஜாயின் பண்ண எப்படி சொல்லலாம் 19 crore then 8 portion in a 10 lakh 7 in the lakh so இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா we can say it as a 87 lakh so 6 in a 10,000 portion and 5 in the 1000 portion so we have to join together so அப்ப இதை எப்படி ரீட் அவுட் பண்ணுவா 65000 then 9 in a 100 portion 1 in a 10 portion 2 in a 0 portion so இத மூணுத்தையும் ஜாயின் பண்ணும்போது I can say it as a 912 so அப்ப இதை எப்படி சொல்லலாம் 19 crore 87 lakh 65,912 okay so this is the place value so how we can give the name for the numbers okay so next page number 5 try this example 1 how many thousands are there in 1 lakh so just now we before see how many hundreds are there in 1 lakh so இப்போ என்ன பார்க்க போறோம் how many thousands are there in 1 lakh அப்ப first என்ன பண்ணோம் 1 lakh எழுதிக்கணும் so 1 lakh ன்றது 1 5 zeros then 1000 equal to 1 3 zeros அப்ப 1 lakh divided by 1000 which is equal to so இங்க denominatorல எத்தனை zeros இருக்கு 3 zeros இருக்கு so you cut 3 zeros so same zeros you have to cut it in the numerator also so இங்க என்ன பண்ற 3 zeros cut பண்றேன் so அப்ப remaining எத்தனை zeros இருக்கு 2 zeros and 1 அப்ப 1 lakh க்கு எத்தனை thousands இருக்கு 100 thousands இருக்கு okay for 1 lakh how many thousands are there 100 thousands are there so next example 2 read and expand the number 540 so இத read out பண்ணனும் so எப்படி read out பண்ணனும் so இத read out பண்றதுக்கு தான் நம்ம இப்ப என்ன பார்த்தோம் place value பார்த்தோம் அப்ப read out பண்ணலாமா ones tens 100 1000 10,000 அப்போ இது 10,000 portionல என்ன இருக்கு 5 இருக்கு பாக்கி எல்லாமே 0 இருக்கு அப்ப 5 எப்படி ரீட் அவுட் பண்ணும் 50,000 அப்ப எப்படி ரீட் அவுட் பண்ணும் 50,000 சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லிருக்காங்க சோ எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்பர் இருக்கு 5 சோ அந்த 5 அப்படியே எழுதிடணும் okay into 5 க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க எத்தனை டிஜிட் இருக்கு 1 2 3 4 டிஜிட் இருக்கு சோ அப்ப என்ன பண்ணனும்னா 4 zeros போடணும் so 4 zeros அப்ப 5 into 4 0 ன்றது என்னது it's a 10,000 so 5 into 10,000 ன்றது it's a 50,000 so இதுதான் expanded form okay so what is the next question read and expand the number 676097 so இத read out பண்ணும் so read out பண்ணனும்னா என்ன பண்ற first இதோட place value find பண்ணும் so அப்ப பண்ணலாமா ones tens 100 1000 10000 lakh அப்ப 600 என்னது 6 lakh so இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணனுமா so இது ரெண்டும் என்னது 76000 அடுத்து இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணனும் இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணா என்ன சொல்லலாம் there is no 100 values அப்ப 10th questionம் 1 question மட்டும் தான் இருக்கு அப்ப இது எப்படி ரீட் அவுட் பண்ணனும் 97 so அப்ப ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணனும்னா எப்படி ரீட் அவுட் பண்ணனும் 6,76,097 okay so இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லிருக்காங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணனும் 6 into after 6 எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 டிஜிட் இருக்கு அப்ப எத்தனை zeros நான் போடணும் 5 zeros போடணும் அப்ப 6 into 5 zeros that is 1 lakh so 6 into 1 lakh that is 6 lakh plus 7 into so 7 க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 4 digit so you have to write here 7 into 10,000 that is 70,000 okay plus 6 into so after 6 how many digits are there 3 digits so you have to put 3 zeros up 6 into 1000 plus 0 into there is no values for 100 portion so you have to write it as 0 into 100 plus 9 into so after 9 how many digits in count பண்ணுங்க only one digit are there so you have to put 1 zeros so 90 into 10 plus 7 into 1 so next try this page number 6
So first என்ன கொடுத்தா read and expand the following numbers. So இந்த number என்ன பண்ணனும் read out பண்ணிட்டு அதை expand பண்ணனும். So first read out பண்ணனும்னா we have to find the place value for the given number. So அப்ப என்ன place value ones, tens, 100. So you have to combine these three digits. Okay. So next 1000, 10,000. So இந்த ரெண்டு digit combine பண்ணிக்கோங்க. Next lakh, 10 lakh. So அப்ப இந்த ரெண்டு digit combine பண்ணிக்கோங்க. So அப்ப இத read out பண்ணலாமா? So 23 lakh 4,567. Okay. So இத expand பண்ணனும். Expand பண்ணனும்னா என்ன பண்ணனும்னு சொல்லிருப்போம். First 2 எழுதிக்கணும். Okay. 2 into. So after 2 how many digits are there? 6 digits. So you have to put 6 digits. Okay. Then 3 into. So after 3 how many digits are there? 5 digits are there. You have to put 5 zeros plus 0 into 4 digits are there. So you have to put 4 zeros plus after 4 how many digits are there? 3 digits are there. You have to put 3 zeros plus 5 into after 5 2 digits are there. You have to put 2 zeros and then after 6 1 digit are there. You have to put 1 zero plus 7 into 1. Next one is 4509888. So இத எப்படி செப்பரேட் பண்றது? First 3 digit செப்பரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 digit செப்பரேட் பண்ணுங்க. Next ஒரு 2 digit செப்பரேட் பண்ணிக்கோங்க. Okay. So இத எப்படி ரீட் அவுட் பண்ணலாம்? இது ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. So அப்ப 10 lakh ன்னு ரீட் அவுட் பண்ணியாச்சு. So என்ன பண்ணனும்? 10 lakh. So அப்போ 45 lakh 9,888. So first என்ன நம்பர் இருக்கு? 4. So 4 எழுதியாச்சு. So 4 க்கு அப்புறம் எத்தனை digit இருக்கு? 6 digit are there. So you have to put 6 zeros plus 5 into. So 5 க்கு அப்புறம் எத்தனை digit இருக்கு? 5 digit இருக்கு. So you have to put 5 zeros plus 0. 0 க்கு அப்புறம் எத்தனை digit இருக்கு? 4 zeros. So you have to put 0 into 10,000 plus 9 into after 9 3 digits are there. You have to put 9 into 1000 plus after 8 2 digits are there. You have to put 100 plus after 8 only 1 digit are there. You have to put into 10 plus last digit is in the unit quotient. So that should be multiplied with 1. So what is the next number? 9553556. So இத எப்படி read out பண்றது? So again we have to separate by 3 numbers. So first 3 numbers separate பண்றேன். அடுத்து 2 numbers group பண்றேன். Next 2 numbers group பண்றேன். So இப்போ இந்த place value பார்க்கலாமா? ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. So அப்ப இது lakhsல இருக்கு. So அப்ப இது எப்படி read out பண்றது? 95 lakhs. Then 53,000. Then 556. Okay. So next என்ன பண்ணனும்? expand பண்ணனும். expand பண்ணனும்னா first digit என்னது? 9. So after 9 எத்தனை digit இருக்கு? 6 digit இருக்கு. அப்ப how many zero we have to put? 6 zeros plus 5. After 5 how many digits are there? 5 digits. So you have to put 5 zeros plus 5 into. So after 5 4 digit are there. So you have to put 4 zeros plus 3 into after 3 digits are there. You have to put 3 zeros then plus 5 into after 5 2 digits are there. You have to put 2 zeros plus 5 into after 5 1 digit is there. You have to put 10 plus 6 in the unit quotient. That should be multiplied with 1. Next என்ன பார்க்க போறோம்னா try this with the page number 7. Find the place value of underlined digit. So ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அதுல ஒரு டிஜிட்டுக்கு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. So அதோட பொசிஷன் என்ன, place value என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Okay. So அப்ப place value என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா first we have to find ones, tens, 100, 1000, 10,000, lakh. 8 ன்றது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? It is in the position of lakh. So அப்ப 8 into after 8 எத்தனை digit இருக்கு? 5 digit இருக்கு. So you have to put 5 zeros. அப்ப 8 into 1 lakh equal to 8 lakh. Okay. Next one is 9443810. So எங்க underline பண்ணிருக்காங்க? 4 underline பண்ணிருக்காங்க. So what is the position? So read out பண்ணலாமா? Ones, tens,
100, 1000, 10,000. So, அப்ப place value of 4 வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு? It is in the 10,000. அப்ப first 4 into. So, எத்தனை after 4 எத்தனை digit இருக்கு? 4 digit இருக்கு. அப்ப we have to put 4 zeros. அப்ப 4 into 10,000 equal to 40,000. அப்ப place value of 4 ன்றது என்னது? It is a 40,000. Okay, so what is the second question? Write down the numerals and place value of 5 in the numbers represented by the following numbers. So, ஒரு number name கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Numeralsம் எழுதணும், place valuesம் எழுதணும். So, என்ன number name கொடுத்திருக்காங்க? 47,38,561. Okay, so first என்ன இருக்கு? 47 lakh. So you have to write 47. Okay, comma. Then 38,000. So again என்ன எழுதணும்? 38. So 38, comma. Then 561. So 561. So எப்படி numerals எழுதிருக்கேன்? 47 lakh 38,561. So இதுக்கு எங்க place value கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Place value of 5. So 5 எங்க இருக்கு? Here it is. Okay, 5 எந்த பொசிஷன்ல இருக்கு? So you have to count 1, ones, tens, it is in the position of 100. அப்ப 5 into. So yeah, after 5 how many digits are there? 2 digits are there. So you have to put 2 zeros. அப்ப 5 into 100 equal to 500. Okay, so what is the second question? 9 crore 82 lakh 50,241. So இது எப்படி எழுதுறது? 9 crore. So அப்ப 9, comma. Then 82 lakh. So அப்ப you have to write 82. Then put the comma. Again 50,000. So 50. So 50. So put comma. Then 241. 241. So how you write it as the numeral? 9 crore 82 lakh 50,241. So next place value கண்டுபிடிக்கணும். எந்த பொசிஷனுக்கு place value கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? 5 க்கு. So அப்ப place value பார்க்கலாமா? So ones, tens, 100, 1000, 10,000. 5 எந்த பொசிஷன்ல இருக்கு? It is in the position of 10,000. அப்போ 5 into after 5 எத்தனை digit இருக்கு? 4 digit are there. So you have to put 4 zeros. அப்போ 5 into 10,000 equal to 50,000. Okay, so what is the next problem? 19 crore 57 lakh 60,370. So first crore எழுதிக்கலாமா? How many crores are there? 19 crores. You write it as 19. Then put comma. Then 57 lakh. So 57. 57. Then put comma. 60,000. So 60. 60. So then put one comma. Then 370. So 303, 70. 70. So 370. So how can we write? 19 crore 57 lakh 60,370. So place value எதுக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? They are asked you to find the place value for 5. So 5 ஒரு position பார்க்கலாமா? So what is the position of 5? Ones, tens, 100, 1000, 10,000 lakh, 10 lakh. So 5 into after 5 எத்தனை digit இருக்கு? So there is 6 digit. So you have to put 6 zeros. So 5 into 10 lakh which is equal to 50 lakh. So next example 1.3 which is in the page number 9. So what is the question? The distance between the sun and the earth is about 929. How many zeros are there? 60 miles. Read and write the numbers in Indian and the international system by using commas. So என்ன சொல்லிருக்காங்கன்னா சன்னுக்கும் எர்த்துக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 929 அண்ட் 5 zeros மைல்ஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த நம்பருக்கு இந்தியன் சிஸ்டம்ஸும் எழுதணும். We have to write the international system also. Okay, so first இந்தியன் சிஸ்டம் எழுதலாம். ஸோ இந்தியன் சிஸ்டம் எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்லேருந்து லெஃப்ட்
செப்பரேட் பண்ணும், கமா செப்பரேட் பண்ணும். ரைட்லேருந்து ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா போடுவோம். ஆஃப்டர் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் எவரி 2 டிஜிட் we have to separate by commas. ஸோ இப்போ இந்த நம்பர் எழுதிக்கலாமா? 92950. ஸோ என்ன சொன்னோம்? ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கமா செப்பரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எத்தனை டிஜிட் எடுக்கணும்? 3 டிஜிட் எடுக்கணும். ஆஃப்டர் 3 டிஜிட் we have to put 1 comma. அதுக்கப்புறம் எவரி 2 டிஜிட் we have to put an comma. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி ரீட் அவுட் பண்ணோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh அண்ட் crore. அப்போ 9 crore 29 lakhs. இது இந்தியன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா எப்படி செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, from right to left, every 3 digit we have to put 1 comma. Okay, so எப்படி எழுதணும்? So 1 2 3 3 digit அப்புறம் comma, again 1 2 3 3 digit after comma. So after there is a 2 digit, so 92. So இது எப்படி ரீட் அவுட் பண்ணுவோம்? ones, tens, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million. அப்ப இது எப்படி ரீட் அவுட் பண்ணுங்க? 92,900,000. So there is no value for 110 portion. So how can we read this? 92,900,000. So next try this. Page number 9. Identify the incorrect places of comma and rewrite correctly. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அதுல கமா எல்லாம் வந்து மிஸ்பிளேஸ் பண்ணிருக்காங்க. So we have to put it in the correct place. So என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம்ஸ். இந்தியன் சிஸ்டம்னா எப்படி எழுதணும்? எங்க கமா போடணும்னு சொன்னோம்? from right to left. After 3 digit, first comma. After that, every 2 digit we have to put the comma. So first இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. So என்ன பண்ணிருக்காங்க? ரைட்லேருந்து every 1 digit they are putting the comma. So after that they put every 2 digit comma. So அப்ப இது வந்து it is a wrong. We have to write it in the correct place. அப்ப என்ன பண்ணணும்னா 1 2 3 3 digitக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? We have to put 1 comma. So after that every 2 digit we have to put. அது எப்படி இருக்கு? ப்ராப்ளத்துல கரெக்டா இருக்கு. So அப்ப ரீரைட் பண்ணலாமா? So எப்படி 56, 12, 34, 015. So இது எப்படி ரீட் அவுட் பண்ணுவீங்க? கவுண்ட் பண்ணுங்க. ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. So அப்போ 56 crore, 12 lakh, 34,000, 15. Okay. Second problem பாருங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 3 டிஜிட் we have to put comma. அதுக்கப்புறம் எவரி 2 டிஜிட் கமா போடணும்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே கிவன் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க? கமா போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கமா மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ we have to put it in the correct place. அப்போ என்ன பண்ணணும்னா 1 2 3 3 டிஜிட்டுக்கு அப்புறம் we have to put 1 comma. ஆஃப்டர் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் எவரி 2 டிஜிட் we have to put 1 comma. ஸோ எங்கே பார்த்தாலும் கமா போடலாம். ஸோ அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதணும்? 99,00,32,245. So that is how can we read this one? Ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. So எப்படி read out பண்ணலாம்? 99 crore 32,245. Okay, so international system la enna pannom? From right to left every 3 digit ku appuram enna pannom? We have to put comma. And inge given problem la parunga, so after 4 digit da enna pannirukanga? They started to put comma. So adukku appuram every 4 digit they are putting the comma. So that is wrong. So enna pannom? First 3 digit ku appuram comma pannom. 1 2 3. So appo after 5 we have to put 1 comma. Then 4 3 1. So after 1 we have to put 1 comma. Then 6 7 5 7. So 3 digits should be there. So appo idukku eppadi comma podradhu? 7 5 6 comma 1 3 4 comma 5 3 4. Okay, இது international system. அப்ப இது எப்படி read out பண்ணுவீங்க? ones, tens, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million. So அப்ப இது எப்படி read out பண்ணனும்? 756,134,534.
Okay, so next problem பாருங்க. So every 3 digit க்கு அப்புறம் comma போடணும். So first comma is correct. Okay. So next அடுத்த 3 digit க்கு அப்புறம் they are putting the comma, that one is also right. Next பாத்தீங்கன்னா after எத்தனை digit க்கு அப்புறம் comma போட்டிருக்காங்க, 2 digit அப்புறம் comma போடுறாங்க, that is wrong. So எத்தனை digit இருக்கணும், 3 digit இருக்கணும். So after 0 தான் என்ன பண்ணணும், we have to put one comma. So அப்ப எப்படி இந்த நம்பர் எழுதணும், 3 comma 030 comma 304 comma 040. So இது எப்படி read out பண்றது, ones, tens, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million, billion. So அப்ப இது எப்படி read out பண்ண, 3 billion 13 million 304,040. Okay, is it clear? So next என்ன பார்க்க போறோம்னா exercise 1.1, which is in the page number 11. So in the exercise 1.1 la very first நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா fill in the blanks. So the first question is the smallest 7 digit number. So smallest number எழுதணும்னா என்ன சொல்லிருக்கேன், so whatever the number இதோட 1 செப்பரேட் பண்ணிட்டு zeros போடணும். அப்ப இங்க 7 digit ன்னு கொடுத்திருக்காங்க, அப்ப எத்தனை zeros நாம் போடணும், 6 zeros. கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 zeros and 1. So total 7 digit ஆகுது. அப்ப smallest 7 digit number ன்றது என்னது, it is a 10 lakh. Okay, so what is the next one, the largest 8 digit number. Largest number எழுதும்போது என்ன சொல்லிருக்கேன், இங்க எத்தனை digit கொடுத்திருக்காங்களோ அத்தனை 9 போடணும். அப்ப இங்க எத்தனை digit கொடுத்திருக்காங்க, 8 digit போட்டிருக்காங்க. அப்ப எத்தனை 9s நான் யூஸ் பண்ணணும், 9 9s யூஸ் பண்ணணும். அப்ப இது எப்படி ரீட் அவுட் பண்ணுவீங்க, 9 crore 99 lakh 99,999. That is the largest 8 digit number. Okay, so what is the third question, the place value of 5 in 7005380. So where is the 5, here it is. So இதோட place value கேட்டிருக்காங்க, அப்ப இது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா. So அப்ப ரீட் அவுட் பண்ணணும், ones, tens, 100, 1000. அப்ப இது எந்த பொசிஷன்ல இருக்கு, 1000 பொசிஷன்ல இருக்கு. அப்ப எப்படி எழுதுவீங்க, 5 into 1000, 5 into 1000, so which is equal to 5,000. Okay, 5 into 1000 is a 5,000. So that is the place value of 5. So next is the expanded form கேட்டிருக்காங்க. So expanded form னா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும், first numberல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். What is the first number here, 7. அப்ப 7 into, after 7 எத்தனை digit இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. After 7 எத்தனை digit இருக்கு, 6 digit are there. So we have to put 6 zeros. அப்ப 7 into 10 lakh plus. So what is the next number, 6. So 6 into, after 6 எத்தனை digit இருக்கு, 5 digits are there. So you have to put 5 zeros. அப்ப 6 into 1 lakh plus. So what is the next number, 7. After 7 how many digits are there, 4 digits are there. So 7 into 10,000 plus. Then after 7 0 க்கு அப்புறம் எத்தனை digit இருக்கு, 3 digit இருக்கு. அப்ப 0 into 1000 plus. Next number is a 9. 9 க்கு அப்புறம் எத்தனை digit இருக்கு, 2 digits are there. So 9 into 100 plus 0 into, after 0 1 digit is there, so you have to multiply it by 10 plus 5 is in the unit place. So 5 into 1, that is the 5. So what is the next question, say true or false. In the Indian system of numeration, the number 67999037 is written as. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, இந்த நம்பருக்கு நம்ம என்ன எழுதணும், இந்தியன் சிஸ்டம்ஸ் எழுதணும். இந்தியன் சிஸ்டம்ஸ்ல என்ன பண்ணணும், from right to left we have to put a comma. So எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் comma போடுவோம், after 3 digit, and then அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், every 2 digit we have to put a comma. செக் பண்ணுங்க, 1 2 3 3 digitக்கு அப்புறம் comma is there, again 1 2 comma is there, again 1 2 comma is there, then one more digit is there. So Indian system படி இந்த நம்பருக்கு comma கரெக்ட்டா போட்டுருக்காங்க. So அப்ப இது என்னது, it is a true. Okay, so what is the second question, successor of a one digit number is always a one digit number. So successor னா என்னது, after. So நான் என்ன பண்றேன்னா smallest one digit number எடுக்கிறேன். So what is the smallest one digit number, 0. So successor னா என்ன பண்ண, we have to add 1. So 0 plus 1, what is the answer, 0 plus 1 is, it is a 1.
Okay, so successor of one digit number is one digit number. Is it true? Yeah, it is true. In the condition on the true, no, I have to check another one number. I will take the greatest one digit number. So what is the greatest one digit number? It is a 9. So 9 plus 1. So 9 plus 1 equal to, I can get, what is the answer? 9 plus 1, it is 10. So 10 என்றது என்னது? It's a 2 digit number. Greatest 1 digit number க்கு successor எடுத்தா எனக்கு என்ன கிடைக்குது? Smallest 2 digit number கிடைக்குது. இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுது? False. என்ன சொல்லிருக்காங்க? Successor of one digit number is always a one digit number னு சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன கிடைக்குது இங்க? 2 digit number கிடைக்குது. இந்த கண்டிஷன் என்னது? It's a false. Okay, the predecessor of a 3 digit number is always a 3 or 4 digit number. So predecessor na before number. So எதுக்கு before number கண்டுபிடிக்க போறேன்? 3 digit number இருக்கு. So நான் smallest 3 digit number எடுக்கிறேன். So smallest 3 digit number எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? It is a 100. 100 is the smallest 3 digit number. இதுக்கு predecessor கண்டுபிடிக்கிறேன். So minus 1. So 100 minus 1. So what is the answer? 100 minus 1 is the 99. So 99 என்றது it's a 2 digit number. ஆனா எனக்கு இங்க என்ன சொல்லிருக்காங்க? 3 digit numberக்கு predecessor கண்டுபிடிச்சா எனக்கு என்ன digit number கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க? 3 digit or 4 digit number கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. ஆனா பட் எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? I will get only the 2 digit number. இந்த condition என்னது? It's a false. Okay, so what is the next problem? 8888 which is equal to 8 into. So expand பண்ணிருக்காங்க. So expand பண்றது எப்படி expand பண்ணனும்னு சொன்னேன். So 8 க்கு அப்புறம் எத்தனை digit count பண்ணனும்? அத்தனை zeros போடணும். So 8 க்கு அப்புறம் எத்தனை 8 இருக்கு? 4 8 இருக்கு. So 1 2 3 4. So first condition is okay. So இது அடுத்தது. So next இந்த 8 எடுத்துக்கிறேன். So இந்த 8 க்கு அப்புறம் எத்தனை digit இருக்கு? 3 digit இருக்கு. ஆனா இங்க ப்ராப்ளத்துல என்ன பண்ணிருக்காங்க? 3 digit இருந்துச்சுன்னா we have to put 3 zeros. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? They put only the 2 zeros. இந்த conditions என்னது? Wrong. So this is false. Okay. So next one is complete the given order. ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. So அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். So என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 crore 10 lakh, நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? lakh, then 10,000 1000, then 100 tens, and then ones. So next question is how many 10,000 are there in the smallest 6 digit number? So first என்ன பண்ணணும்? 6 digit, smallest 6 digit number எழுதணும். smallest 6 digit number னா என்ன பண்ணும்? 6 னு இருந்துச்சுனா எத்தனை zeros போடணும்? 5 zeros. So 5 zeros and 1. So it will be 1 lakh. Then how many 10,000s? So என்ன பண்றேன்? 10,000s எழுதுறேன். So 10,000 போது 1 4 zeros are there. So என்ன பண்ணணும்? 1 lakh divided by 10,000. So how many zeros in the denominator? We have 4 zeros. So இதுல 4 zeroவும் numeratorல 4 zeroவும் கட் பண்றேன். So கட் பண்ணிட்டா என்னோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. 1 lakhல எத்தனை 10,000s இருக்கு? 10,000s இருக்கு. Okay, so what is the next question? Using the digit 52073 form the largest 5 digit number and the smallest 5 digit number னு சொல்லிருக்காங்க. So எத்தனை digit இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 digits கொடுத்திருக்காங்க. இந்த 5 digit யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணனும்? largest 5 digit number கண்டுபிடிக்கணும். same as well as the smallest 5 digit number கண்டுபிடிக்கணும். So largest 5 digit number கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன்னா இந்த 5 digitல first biggest number, largest number எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. So next largest number என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. So next largest number is 3. So next largest number is 2. Then next largest number is 0. என்னோட largest 5 digit number இதுல இருந்து என்ன ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,320. Okay, so next smallest 5 digit number. So இந்த நம்பர்ல smallest number என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be 0. Okay, so next smallest number 2. Next smallest number 3. Next smallest number 5.
next to smallest number 7. So நான் இந்த மாதிரி எழுதும்போது எனக்கு எத்தனை digit இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா when I put zeros before any number there is no value for the zero. அப்போ இந்த digitல 5 digit numberல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. So there is no value for zero. அப்போ இது எத்தனை digit number சேஞ்ச் ஆயிடுது, it will be changed into the 4 digit number. பட் நம்ம எத்தனை digit number எழுத சொல்லியிருக்காங்க, 5 digit number எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஜீரோவை ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து எங்க கொண்டு வரேன், செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரேன். ஸோ அப்போ என்னோட நம்பர் என்னது 20357. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி ரீட் அவுட் பண்ணலாம், 20,357, which is the smallest 5 digit numbers. So next, observe the commas and write down the place value of 7. So 7 க்கு place value எழுத சொல்லிருக்காங்க. So அப்ப நம்ம read out பண்ணலாமா? So start from ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. அப்ப 7 into. So after 7, how many digits are there? 6 digits are there. So you have to put 6 zeros. So 7 into 10 lakh, which is equal to 70 lakh. So next, so 7 position is changed. So அப்போ இது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு ரீட் அவுட் பண்ணணும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, which is in the western சிஸ்டத்துல செப்பரேட் பண்ணிருக்காங்க. ஸோ எவரி 3 டிஜிட்க்கு அப்புறம் கமாஸ் இருக்கு. ஸோ அப்போ வெஸ்டர்ன் சிஸ்டம் ரீட் அவுட் பண்ணும். இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, and then it is a million, 7 million. So அப்ப 7 into 7 க்கு அப்புறம் எத்தனை digit இருக்கு, there is a 6 digit. So you have to put 6 zeros. So 7 million. Okay, what is the next question? Or write the following numbers in the international system by using commas. So comma use பண்ணி international system எழுத சொல்லிருக்காங்க. So what is the first given problem? 347056. So international system என்னது? So from right to left you have to put after a 3 digit you have to put 1 comma. So அப்ப 1 2 3. So after 3 digit I will put comma. So இத read out பண்ணலாமா? So எப்படி read out பண்ணுவீங்க? ones, tens, 100, 1000, 10,000, 100,000. So it will be 347,056. Okay, so next number எடுத்துக்கோங்க. So next numberல என்ன பண்ணும், after 3 every 3 digit after we have to put 1 comma. So அப்ப count பண்ணுங்க 1 2 3. So after 6 we have to put 1 comma, then 5 4 3. So after 3 we have to put 1 more comma. So it can be written as 7 comma 345 comma 671. So இது எப்படி read out பண்றது, ones, tens, 100, 1000, 10,000, 100,000, and then million. So it will be a 7,345,671. So read out the next number, 634567105. So from right to left we have to separate. After every 3 digit we have to put 1 comma. So 1 2 3 3 digit after put comma, again 1 2 3 3 digit after comma, again 1 2 3 digits are there. So how can we separate comma? 634 comma 556 comma 10 and 5. So இது எப்படி read out பண்றது, ones, tens, 100, 1000, 10,000, 100,000, then million, 10 million, 100 million. So இது எப்படி read out பண்ணலாம், 634,567,105. So what is the next number? 1 2 3 4 5 6 7 8 9 and 0. So எப்படி இதை separate பண்றது, from right to left after 3 digit we have to put comma. So 1 2 3 3 digit after comma, again 1 2 3 3 digit after comma, again 1 2 3 3 digit after comma. So இப்ப read out பண்ணலாமா? So எப்படி read out பண்ணுவீங்க, ones, tens, 100, 1000, 10,000, lakh, sorry 10,000, 100,000, million, 10 million, 100 million, then billion. So 1,234,567,819. So what is the next number? Write the largest 6-digit number and put commas in the Indian and the international system.
ஓகே ஸோ என்ன எழுத சொல்லியிருக்காங்க லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் எழுதணும்னா என்ன சொல்லியிருக்கேன் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கு 9 போடணும் எத்தனை டிஜிட் ஹியர் it is given as a 6 digit so how many nines you have to put 6 nines so first எதை எழுத போறோம் இந்தியன் சிஸ்டம்ஸ்க்கு எப்படி காமா செப்பரேட் பண்ணுவீங்க from right to left first after 3 digit you have to put comma after that every 2 digit you have to put an comma so அப்போ 1 2 3 after 3 9 you have to put 1 comma then after 2 9 you have to put 1 comma so இது எப்படி ரீட் அவுட் பண்ணலாம் ones tens 100 1000 10,000 lakh so அப்ப 9,99,999 okay so international system என்ன பண்ணலாம் from right to left you have to separate by every 3 digit you have to put an comma so 1 2 3 comma again 1 2 3 so இது எப்படி ரீட் அவுட் பண்றது ones tens 100 1000 10,000 100,000 so அப்ப 999,999 so next is an objective types so first question 1 billion is equal to option A 100 crore option B 100 million option C 100 lakh and option D 10,000 lakh okay so first 1 billion ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it's a international system so அப்ப அதுக்கு numerals எழுதிக்கலாமா so you have to write it as 0 again the ones tens 100 1000 10,000 100,000 million 10 million 100 million and then 1 billion so இந்த 1 billion க்கு நான் என்ன பண்றேன்னா இந்தியன் சிஸ்டம் ரெப்ரசன்ட் பண்றேன் இந்தியன் சிஸ்டம் ரெப்ரசன்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்க்கு அப்புறம் கமா போடணும் அதுக்கு அப்புறம் every 2 டிஜிட்க்கு அப்புறம் கமா போடணும் so I can put here comma after 3 digit and then after 2 digit comma then after 2 digit comma then after 2 digit comma so இப்ப ரீட் அவுட் பண்ணலாமா ones tens 100,000 10,000 lakh 10 lakh crore 10 crore then 100 crore so what is the option here option A 100k that is the answer for 1 billion 1 billion international system எதுக்கு ஈக்குவலா இருக்கு 100 crore Indian systemத்துக்கு ஈக்குவலா இருக்கு okay what is the next question the successor of 10 million so successor of 10 million கேட்டிருக்காங்க so first 10 million ன்றது it's a international system so அப்ப எழுதலாமா 10 million so 1 tens 100 1000 10,000 100,000 million 10 million so 10 million க்கு என்ன கேட்டிருக்காங்க they are asking you to write the successor னா என்ன பண்ணனும் you have to add plus 1 so 10 million plus 1 so what is the answer 1 how many zeros are there 1 2 3 4 5 6 zeros are there so you have to put 6 zeros so 1 2 3 and then 4 5 6 zeros and a 1 so எங்க இருக்குன்னு பாருங்க so you have to check with the 1 option A ல பாத்தீங்கன்னா 1 and then 5 zeros are there so it is not then go with option B so 1 and 6 zeros are there so the correct answer is an option B so what is the option B how can you read the option B so 1 2 3 after 3 digit you have to put 1 comma then again 3 digit you have to put 1 comma so இத read out பண்ணுங்க ones tens 100 1000 10,000 100,000 million 10 million so the successor of 10 million is 10 million 1 okay so what is the next question the difference between the successor and the predecessor of 5 nines are there so that is we are going to find the successor and the predecessor for the 5 digit greatest number okay we are going to find the successor and the predecessor for the 5 digit
greatest number. So first one the successor எழுதிக்கலாமா? Successor for the 5-digit greatest number. So already நம்ம பார்த்திருக்கோம். So successor for the 5-digit greater numberக்கு என்ன successor அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-digit smallest number. So அப்ப 6-digit smallest numberனா என்ன பண்ணணும்? You have to write 5 zeros. இல்லையா? So smallest number எழுதும்போது எத்தனை digit இருக்கோ அதை விட one digit கம்மியா zeros போடணும். அப்ப successor of 5-digit greatest number is the 6-digit smallest number. Okay, so I can put 5 zeros and 1. This is the successor. So what is the predecessor? Predecessor na enna pannum? The greatest number oda enna panna? I have to subtract 1. So appa unit digit la enna irukku? It is 9. 9 oda 1 subtract panna I can get 8. So appa 8 9 9. So how many 9 I have to write? I have to write 4 9s. So difference and கேட்டிருக்காங்க. So difference na என்னது? You have to subtract the values. Okay, so இது ரெண்டுத்தையும் subtract பண்ணணும். So 8 0 ல 8 it will we can't subtract. So I have to borrow. So borrow from here. இங்க இருந்து borrow பண்ணா again it is also 0. So we have to borrow from here. Again it is also 0. So again we move on to the next. That is also 0. Again we have to move here. It is also 0. So we can borrow from here. So when I borrow from here it will become 10. 10 ல so next digit I am giving 1, so it will become 9. So again now it will become 10. From the 10 I am giving to 1 to the next digit, so it will become again it will become 9. So next one, so it is also 9, and then next one is 9, and the last digit that will become 10. So 10 minus 8. So what is the 10 minus 8? 2. So the remaining digits are 9 minus 9 0, 9 minus 9 0, 9 minus 9 0, 9 minus 9 0. So what is the answer? Answer is an option C 2. Okay, so what is the question? The difference between the successor and the predecessor of greatest 5-digit numbers. So successor of greatest 5-digit number is the smallest 6-digit number, so it will be 150, and then predecessor of greatest 5-digit number is 99,998. When I found the difference, the answer is 2. So what is the next question? The expanded form of the number 6,70,905 is. So the 4 options are given. So expanded form enna pannum? First you have to write it as a 6. So ella option we are getting the 6. What is the next enna pannum? After 6 how many digits? So athana zeros podu. Ethana digits are there? Here 5 digits are there. So we have to put 5 zeros. Option A la pathina 4 zeros irukku. Option B liyum 4 zeros irukku. Option C la pathina we are getting 6 zeros. Option D la pathina then here only we are getting the exact zeros, that is the 5 zeros. Okay, so next number, what is the next number? Next number is 7. 7 ku apra ethana digit irukku? 4 digit irukku. Here also 4 zeros are here. So next 0 0 ku apra 3 digits are there, we are having 3 zeros. After 9 2 digits are there, we are having 2 zeros. After 0 1 digit are there, we are putting 1 zeros, and 5 is the unit place. You are getting the 5 into 1. So the answer is subdivision. Option D is the answer. Okay. So in part 2